தொழில் வளத்துக்கும் புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கும் புகழ்பெற்ற தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவையில் சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு முதல் முறையாக நடைபெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஜவுளித்துறையை பொறுத்தவரையில் ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளர் என்ற பெருமையை தமிழ்நாடு பெற்றிருக்கு. இந்தியாவின் ஜவுளி வணிகத்தில் தமிழ்நாட்டின் பங்கு மட்டும் 33 விழுக்காடு. நேரடியாக 31 லட்சம் தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை வேலைவாய்ப்பு வழங்குது. இதில் 60.12 விழுக்காடு பெண் தொழிலாளர்கள் என்பது கூடுதல் சிறப்பம்சம். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் துணிநூல் துறைன்னு தனித்துறையை உருவாக்கணும். தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் முதலீடுகளை ஈர்க்க சென்னை மற்றும் கோவையில் இருந்து 2 கருத்தரங்குகளை நடத்தணும். இப்படி பல முயற்சிகளை எடுத்து இந்த துறையின் வளர்ச்சிக்கு உழைக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் காந்தி அவர்களுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அந்த சாதனையோட தொடர்ச்சியாக இந்த மாநாடு மூலமாக தமிழ்நாட்டில் ஜவுளித்துறையின் வலுவான கட்டமைப்பு பற்றி உலக வாடிக்கையாளர்களுக்கு போய் சேரணும், சர்வதேச முதலீடுகளை ஈர்க்கணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கங்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கை 2025 2026 இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. பல்வேறு வேலை வலு காரணமாக நேரில் உங்களை சந்திக்க முடியவில்லை என்று சொன்னாலும் உங்களுக்கான ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று ஜவுளி நிறுவனங்களுக்கு அதிநவீன நெசவு மற்றும் பின்னலாடை இயந்திரங்களை கொள்முதல் செய்ய 20 விழுக்காடு மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும். இதுக்காக ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்னு அறிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் இந்த மாநாட்டில் கூடியிருக்க இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் வைக்க விரும்புகிறேன். மிகச்சிறந்த உட்கட்டமைப்பை கொண்ட தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சு நீங்களும் வளர்ந்து தமிழ்நாட்டுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.